மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க. அபூதர்தா சொன்னாங்க, அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நாங்க புரியுதா? தமிழ் சுத்த தமிழா இருக்கு, நிறைய பேர் புரியாது. அதாவது உன்னுடைய மானத்தை அவங்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் சொல்ல முடியும். ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதே அபூதர்தா தான் இன்னொன்னு சொன்னாங்க, மானம் என்பது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவனை இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சிரு. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தார்.